Students. Today 9th English Unit 1 supplementary the Envious Neighbour. Yes, Japanese folktale. Envious. What is meant by envious? Envious means jealous. Jealous a neighbor. நெய்பர்னா பக்கத்து வீட்டுக்காரர், பொறாமை பிடித்த கொண்ட பக்கத்து வீட்டுக்காரர் அப்படின்னு சொல்லி இது வந்து இட் வாஸ் அ ஜாப்பனீஸ் ஃபோக் டேல். ஜப்பானோடைய ஒரு ஃபோக்னா நாட்டுப்புற கதைகள், கட்டேல்னா கதை. ஸோ நாட்டுப்புற கதைகள் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்துட்டு அதில் டாபிக். In the old days, there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and dip it from their own kitchen. So the old days, long ago, ரொம்ப நாளுக்கு முன்னாடி the old couple, man and wife, husband and wife lived in the place. The honest husband and wife. So okay, then they have grow the pet dog. They had a pet dog. அவங்களோட ஒரு டாக் ஒன்று வச்சுருந்தாங்க. விச் தே யூஸ்டு டு ஃபீட். அதுக்கு வந்து என்னென்னா ஃபிஷ்ஷு, அப்புறம் அவங்க வீட்டில் இருக்கிற மிச்சம் டிட்பிட்னா மீதி இருக்கிறது, லெஃப்ட் ஓவர் த ஃபுட்டு. அவங்க மிஞ்சி வீட்டில் சமையல் கிச்சனில் மிஞ்சி இருக்கிற ஃபுட்டெல்லாம் கொடுத்து அதுக்கு வளர்த்திட்டு இருந்தாங்க அவங்க கூடவே. தென் ஒன் டே as the old folks went out to walk in their garden, the dog went with them and began playing about. So one day they went to work from the garden to the garden and the dog went back and playing them. அவங்க கூடவே டாகும் போயிட்டு பின்னாடி விளையாண்டுட்டு இருந்தது. All of a sudden the dog stopped and began to bow and wagging his tail violently. All of a suddenly எல்லாமே ஸ்டாப் ஆயிடுச்சு. The dog stopped short. அதுக்கப்புறம் அந்த ஒரு பிளேஸை பார்த்துட்டு அந்த இடத்த மட்டும் பார்க் பண்ணுது, குறைக்குது. பவுன்னு வேக்கிங் இஸ் ஸ்டைல் வைலண்ட்லி ஃபோர்ஸ்லி. வேக்கிங் மீன்ஸ் சைட் பை சைட், மூவிங் இஸ் ஸ்டைல், அதாவது வாலாட்டும்ல அதுதான். ரொம்ப வைலண்ட்டாக அந்த இடத்த பார்த்துட்டு குலைச்சிட்டு அப்படியே வாலாட்டிகிட்டு இருக்கு. தென் the old people thought that there must be something nice to eat under the ground. So they brought a spade and began digging. So the old people thinking that that place having the nice to eat under the ground, அந்த கிரவுண்டு கடியில் ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தாட் இருக்குது. அதனால் ஸோ தே brought a spade மீன்ஸ் மண்வெட்டி எடுத்துகிட்டு வந்து and began digging break the earth, அதாவது வந்து கிரவுண்டு தோன்றது. டிக்கிங்னா தோன்றாங்க. ஸ்பேடு வந்து எடுத்துகிட்டு வந்து மண்வெட்டி எடுத்து வந்து அதை தோண்டி பார்க்குறாங்க. தென் lo and behold, the place was full of gold pieces and silver and all sort of the precious things, so which they had been buried there. ஸோ அந்த பிளேஸ் லோனா ஆன்னு சொல்கிறோம்ல, behold means see, பார்க்குறது. ஐயோ இங்கே பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பாருங்கள். the place of full of gold, அந்த பிளேஸ் இந்த full of gold and valuable things, precious, it was a treasure. அந்த இடத்த ஃபுல்லாகவே அது பரீட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஷார்ட்ஸ் இருக்க ப்ரீசியஸ் திங்ஸ் விச் ஹேட் பீன் பரீட் தேர். அந்த பிளேஸில் ஃபுல்லாகவே பறித்து பார்க்கும்போது உள்ள ப்ரீசியஸ் கோல்டு சில்வர் எல்லாம் பரீட் பண்ணி வச்சுருக்காங்க, பொறிச்சு வச்சுருக்காங்க. அண்ட் தென் so they gathered the treasure and after giving the alms to the poor, bought themselves rice fields and cornfields and became a wealthy people. Then they gathered all the old honest couple and gathered the precious things. அது எல்லாமே எடுத்துட்டாங்க. அந்த கோல்டு சில்வர் எல்லாமே அதை வந்து எடுத்துட்டு the treasure after giving alms மீன்ஸ் பிச்சை, அதாவது தானம் செய்கிறது. ஆம்ஸ்னால் பிச்சை கொடுக்குறது, அதாவது தானம் செய்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம்ஸ் டு த புவர் பீப்புளுக்கு அதை வந்து கொஞ்சம் அப்படியே கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் பாட் தெம்செல்வ்ஸ் த ரைஸ் ஃபீல்ட்ஸ், அதுக்கப்புறம் நெல் வயல்களும் அப்புறம் மக்காச்சோளம் இருக்க கார்ன்ஃபீல்ட்ஸ் அந்த வயல்களும் எல்லாம் வாங்கிட்டு பிகேம் ஏ வெல்த்தி பீப்புளாக, நல்லா வெல்த்தியாக ரிச்சாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க. தென் now in the neighboring house there dwelt and covetous and stingy old couple who, when they heard what had happened, came and borrowed the dog and having taken him home. So another one couple, the neighboring house having the stingy and covetous couple. அவங்க நெய்பரிங் ஹவுஸில் வந்து 12னா அது லிவ், த பிளேஸ் வித் லிவ், இந்த வாழ்கிற இடம் தான் 12 அப்படின்னு சொல்லுவாங்க. 12 அண்ட் கவர்டியஸ் மீன்ஸ்
greedy பேராசை, அதாவது அடுத்தவங்க greedy desire with the others பொசிஷன், அதாவது அதோட மற்றவங்களுடைய பொருளுக்கு மேலே ஆசைப்படுறவங்க தான் கவர்டியஸ்ன்னு சொல்லுவோம். greedy பேராசைக்காரங்க. ஸ்டிஞ்சி மீன்ஸ் கஞ்சமைசர் இசர். அவங்க வந்து அந்த வீட்டில் வாழ்ந்துட்டுருக்காங்க, பக்கத்து வீட்டில். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, who when they heard what had happened, அப்போ அவங்களுக்கு இங்கே என்ன நடந்துச்சுன்னு சொல்லி அவங்க காதுக்கு போகுது, அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. came and borrowed the dog and having taken him a home. அதுக்கப்புறம் அந்த டாக் வந்து வாங்கிட்டு போகிறாங்க, கடை வாங்கிட்டு போகிறாங்க இவங்களும். Then they prepared a great feast for him and said, if you please, Mr. Dog, we should be much obliged to you if you would so as a place with plenty of money in it. So they borrowed their dog and they prepared a great feast. Feast means விருந்தளிக்கிறதுக்கு அவங்க கடை வாங்கிட்டு போய் அந்த டாக் வந்து விருந்தெல்லாம் ரெடி பண்ணி எல்லாம் வச்சுருக்காங்க ஃபார் ஹிம், அவனுக்காக. அண்ட் செட் அதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் யூ ப்ளீஸ் மிஸ்டர் டாக், தயவு செஞ்சு பாருங்கள் டாக், வி சுட் மஸ்ட் obliged டு யூ இஃப் யூ வுட் ஸோ ஆஸ் எ பிளேஸ் வித் பிளென்டி ஆஃப் மணி. அதாவது இந்த இடத்த எங்களுக்கு பிளென்டி லாட் ஆஃப் நிறைய மணி வந்து எங்களுக்கு காட்டினீங்கன்னா நான் உங்களுக்கு வந்து எப்பயுமே ஆப்ளிஜ் மீன்ஸ் டூ சம்திங், எப்பயுமே உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், ஏதாவது பண்ணுறதுக்கு நல்லது பண்ணுறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்குக்கிட்ட கேட்டுட்ருக்காங்க. தென் the dog, however, who up to that time had received nothing but huffs and kicks from his hosts. So the dog, however, who up to that time had received nothing, அவங்க சொல்கிறது எதையுமே கேட்கல, அதுக்கப்புறம் எதுவுமே பண்ணல. பட் த கப்ஸ் எதுவுமே அவங்ககிட்ட வாங்க முடியல, ரிசீவ் அதை மட்டும் வாங்க முடியல, எதை தவிர பட் கப்ஸ் அண்ட் கிக்ஸ் ஃப்ரம் த ஹவுஸ். கப்ஸ் மீன்ஸ் அந்த கட்டி போட்டு, கிக்ஸ் மீன்ஸ் உதையும் அந்த கட்டி போட்டு அடிக்கிறான், கட்டி போட்டதான். அதை தவிர அந்த ஹாஸ்ட்னா விருந்தளிப்பவர்னு சொல்லுவாங்கம்மா, ஃப்ரம் ஹிஸ் ஹாஸ்ட். அதை தவிர வேறு எதுவும் அந்த டாக் வந்து அவங்ககிட்ட வந்து வாங்கலை. தென் would not eat any of the dainties and which they set before him. So the dog did not. So already they are kicked under cups, and so the dog did not eat anything. Dainties means the variety of food, the tasty food. So which they set before him, அதுக்கு முன்னாடி கொண்டு போய் வைக்கிறாங்க, வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் வைக்கிறாங்க. பட் த டாக் டிட் நாட் ஈட் எனிதிங். ஸோ த ஓல்டு கப்புள் பிகன் டு கெட் கிராஸ். த ஓல்டு கப்புள், த பேட் ஓல்டு கப்புள், பேட் த ஸ்டிஞ்சி ஓல்டு கப்புள் ஆர் கவர்டியஸ் ஓல்டு கப்புள். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, த கெட் கிராஸ், த ஆங்க்ரி, ஸோ ரொம்ப இரிட்டேட் ஆகிடுறாங்க. தென் அண்ட் புட்டிங் ஏ ரோப் around the dog's neck and lead him out into the garden. So the irritating the dog and the bad old couple putting a rope around the dog's neck, கழுத்தை சுற்றி, இந்த டாகோட கழுத்தை சுற்றி ஒரு ரோப்பு கயிற்றுல போட்டு கட்டிட்டு and lead him into the garden, அப்படி இழுத்துட்டு போகிறாங்க, கார்டனுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. Then but it was all in vain, and he let them lead him where they might. Not a sound would the dog utter. So utter means say, ஏதாவது சொல்கிற வர்றது தான் utterன்னு சொல்லுவாங்க. The vain means useless, but it was all in useless. அவங்க பண்ணுறது எல்லாமே it was useless. He let them lead him where they might. அவங்க எங்கெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க, அவங்க பின்னாடி எதுவும் போணுச்சு. Not a sound would the dog utter. அதுக்கு போனோன்னா அந்த கார்டனில் எந்த சவுண்டுமே கொடுக்கல, அந்த டாக் அந்த அட்டர் எதுவுமே பண்ணல. அண்ட் தென் he had no bow for them. அவங்களுக்கு அந்த பவ்வோங்கிற ஒரு சவுண்டு எதுவுமே கொடுக்கல. Then at last, however, the dog stopped at that certain spot and they began to snip. So the thinking that this must surely be a lucky place. So they dug and found nothing but quantity of dirt and nasty offal, over which they had to hold their noses. So suddenly the dog stopped the one place and snip means smell, மூந்து பார்க்குதுல்ல அது,
மூந்து பார்க்குது, அந்த இடத்த பார்த்து மூந்து பார்க்குது. அண்ட் ஸோ திங்கிங் தட்ஸ் அ பேட் ஓல்டு கப்பிள் மஸ்ட் ஷுவர்லி இட் வாஸ் ஏ லக்கி பிளேஸ், இட் வாஸ் ஏ லக்கி பிளேஸ், இந்த இடத்துல தான் ட்ரெஷர் இருக்கும் அப்படின்னு சொல்லி தே டக், டிக்கோட ஃபாஸ்ட் ஃபார்ம் டக் தோன்றாங்க. அப்படின்னா பிரேக் த எர்த், அந்த இடத்த தோன்றாங்க. அண்ட் ஃபவுண்ட் நத்திங் பட் எ quantity of dirt and nasty apple. இந்த டர்ட்டும் nasty apple தவிர அந்த இடத்த வேறு எதுவுமே அவங்களால கண்டுபிடிக்க முடியல. dirt means the dirty, ஒரு அழுக்கான குப்பை. அண்ட் தென் nasty appleனா அது we used to internal organs the animals used of food, அதாவது ஃபுட்டுக்காக யூஸ் பண்ண இன்டர்னல் அனிமலோடைய ஃப்ளஷ் அதை வந்து ஃபுட்டுக்காக யூஸ் பண்ணது போக இன்டர்னல் ஆர்கான்ஸ் எல்லாம் போட்டு அங்கே அந்த இடத்த பரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதாவது ஸ்மெல் பயங்கரமாக இருக்கும், உள்ளே இருக்கிறது தெரியுமில்ல, அவ்வளோ ஸ்மெல்லு. ஸோ ஓவர் விச் தே ஹேட் டு ஹோல்ட் தேர் நோசஸ், அவங்களுடைய மூக்கை பிடிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஸ்மெல் அடிக்குது. அதை பயங்கர இரிட்டேட் ஆகிடுறாங்க. தென் the furious at being the disappointed, the wicked old couple and seized the dog and killed him. Suddenly that was seen, that had seen the old couple, the nasty offals. So they are very furious, angry being the disappointed. அவங்க எதுவுமே இல்லாததை கண்டு அவங்க ரொம்ப கோவம் அடைந்தது. The wicked means bad and evil old couple seized the dog and killed him. உடனே அதை பிடிச்சி இழுத்து அதை கொன்றுறாங்க. Then when the old man saw that the dog whom he had lent did not come home, so the good old man அந்த நல்ல ஓல்டு கப்பல் வந்து அந்த அதில் வந்து அந்த old man saw the dog whom he had lent did not come, அவங்க வாங்கிட்டு போனீங்க இன்னும் கொண்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அந்த டிட் நாட் கம் ஹோம், அந்த டாக் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு திங்க் பண்ணிகிட்டே இருக்காரு. அண்ட் தென் ஹீ வெண்ட் நெக்ஸ்ட் டோர் டு த ஆஸ்க் வாட் ஹேட் பிகம் ஆஃப் ஹிம். அண்ட் த wicked old man the answer that he had held and dog and buried him at the root of the pine tree. So the next day the good old man went to the neighbor house and asked what happened my dog, என்னாச்சு என் டாக் என்னாச்சு இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு அவங்கக்கிட்ட போய். அண்ட் த wicked old man evil old man சொல்கிறார். the old man said answer that he had killed the dog, அந்த டாக் வந்து நாங்கள் கொன்னுட்டோம். அண்ட் அதை கொன்று the buried him at the root of the pine tree, அந்த பைன் மரம் இருக்குல்ல, பைன் ட்ரீ, அந்த ட்ரீக்கு அடியில் ரூட், அந்த ட்ரீயோட வேருக்கு அடியில் நாங்கள் புதைச்சிருக்கோம், பரீட் பண்ணியிருக்கோம் அந்த டாகை அப்படின்னு சொல்லிடுறாரு. தென் so the good old fellow which with a heavy heart so went to the spot and having set up the tray of delicate food he burned incense and adorned the grave with flowers as he said tears over his lost pet. So with a heavy heart the good old man வந்து ஹெவி ஹார்ட்னா ரொம்ப மனசு தாங்க அந்த அளவுக்கு அது கேட்டோன்னா ஹெவி ஹார்ட் மனசு பாரமாக அப்படியே வராரு. வெண்ட் டு த ஸ்பாட், அந்த இடத்துக்கு போயிட்டாரு. அண்ட் ஹேவிங் செட் அவுட் ஆஃப் த ட்ரே ஆஃப் டெலிகேட் ஃபுட்டு, டெலிகேட் ஃபுட்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டெலிஷியஸ் ஃபுட்டு, அவங்க உணவுலாம் முன்னாடி வச்சு அந்த டாக்கு முன்னாடி அந்த பரீட் பண்ணாங்களோ அந்த பிளேஸில் வச்சுருக்காரு. அண்ட் பேர்ன்ட் இன்சென்ஸ் மீன்ஸ் ஊதுவத்தி அந்த சாம்பிராணிலாம் சொல்லோம்னா அது வந்து பேர்ன்ட் அப்படியே எரிச்சு அதெல்லாம் அப்படியே வச்சுருக்காரு. அண்ட் அடோர்ன்ட் த கிரேவ் வித் ஃப்ளார்ஸ், அடோர்னா அலங்கரித்தல்னா மேக்கிங் ஃப்ளார்ஸில் அந்த கிரேவ்னா கல்லறை, ஃப்ளார்ஸ் பூக்களால் அதனுடைய அந்த பரீட் பண்ண அந்த டாகோடைய பரீட் பிளேஸை கிரேவை அப்படியே அலங்கரித்து இன்சென்ஸ் ஊதுபத்திலாம் கொடுத்து வச்சு அதை அப்படியே ப்ரே பண்ணிகிட்ருக்காரு. ஆஸ் ஹி செட் டியர்ஸ் ஓவர் ஹிஸ் லாஸ்ட் பெட், அவருடைய பெட் டாக் வந்து இறந்ததுனால அவர் அப்படியே டியர்ஸ் அப்படியே கண்ணீர் வளர்ந்த மாதிரி அங்கே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. தென் that night when the old man was and fast asleep in a bed, the dog appeared him and after thanking him for all his kindness said, cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar and use it, thinking of it as if it were myself. So that night the good old man went to do, but very early, as fast as his sleep
இன் பெட். ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி போய் அன்னைக்கு நைட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சீக்கிரம் தூங்கிட்டாரு. தென் த டாக் அப்பியர் இஸ் ட்ரீம். அவருடைய ட்ரீமில் டாக் வந்து அப்பியர் ஆகிட்டு ஆஃப்டர் தேங்கிங் ஹிம் ஃபார் ஆல் ஹிஸ் கைண்ட்னஸ். அவருடைய ரொம்ப அன்புக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு செட் காஸ் என்னை யூஸ் பண்ணிக்காங்க. எப்படின்னா காஸ் மீன்ஸ் த பைன் ட்ரீ கடியில் நான் புதைக்கப்பட்டிருக்கேன். விச் ஐ எம் பரீட் டு பி கட் த டவுன் மேட் இன் டு த மோட்டர். அந்த ட்ரீ கட் பண்ணி அதில் வந்து ஒரு மோட்டர்னால் அந்த உரல் சொல்லணுமா அடிக்கிறது அந்த மோட்டர் பண்ணுங்க. அந்த ட்ரீலேருந்து ஒரு மோட்டர் பண்ணிங்க. மோட்டர்னால் உரல்மா. அண்ட் யூஸ் இட் திங்கிங் ஆஃப் இட் ஆஸ் இஃப் இட் வேர் மைசெல். அதை வந்து யூஸ் பண்ணும்போது நானாக நினச்சி அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்க, நீங்கள் அதை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டிஸப்பியர் ஆகிடுது. தென் the old man did as the dog had told him to do and made a motor out of அதுக்கப்புறம் என்ன பண்ணா out of the wood of the pine tree. ஸோ அதுக்கப்புறம் the old man did the dog as அந்த டாக் என்ன சொன்னிச்சோ அதே மாதிரி இவரும் பண்ணிடுறாரு. him to do. அதே மாதிரி இவரும் அந்த பைன் ட்ரீ வந்து கட் பண்ணி ஒரு மோட்டரை ரெடி பண்ணிடுறாரு. அண்ட் மேட் எ மோட்டர் அவுட் ஆஃப் த வுட் ஆஃப் பைன் ட்ரீ. அந்த பைன் ட்ரீலேருந்து ஒரு மோட்டர் ரெடி பண்ணிடுறாங்க. பட் வென் ஹி கிரவுண்ட் ஹிஸ் ரைஸ் இன் இட், ஸோ ஈச் கிரைன்ஸ் ஆஃப் ரைஸ் இஸ் டர்ன் இன்டு சம் ரிச் ட்ரெஷர். ஸோ அவர் அதுக்கு சரி அதை சொன்னதை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு யூஸ் பண்ணி பார்க்குறாரு. இந்த கிரவுண்டு ரைஸ் அள்ளி அதுக்குள்ளே போட்டு பார்க்குறாரு. அண்ட் ஈஸ் கிரைன்ஸ் அந்த தானியம் வந்து எப்படி ஆகுது, ரைஸ் ஒன்று டேர்ன் இன்ட்டு ட்ரெஷராக மாறிடுது. ஒரு வெள்ளியாவோ ஒரு சில்வராவோ அப்படியே டிஃப்ரெண்ட்டாக மாறிடுது. when the wicked old couple saw this and they came to borrow the mortar, but no sooner did they try to use it, all their rice turned into filth. So in a fit of rage they broke the mortar and burnt it. ஸோ இது அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நியூஸ் ஹியரிங் த விக்கெடு கப்பிள் இதை வந்து பார்த்துட்றாங்க. அவங்க கேட்டும் அது வந்து பார்த்துட்றாங்க. அந்த மாதிரி அந்த ரைஸ் வந்து அதுக்குள்ளே போட்டால் ஒரு கிரைன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளே போட்டால் அது வந்து ட்ரெஷராக மாறது வந்து அவங்க தெரிஞ்சு இந்த பாரோ த மோட்டர் அந்த மோட்டரையும் அவங்க வந்து கடன் வாங்கிட்டு போகிறாங்க. பட் நோ ஷூரன் போயிட்டு உடனே அந்த டைம்லாம் எடுத்துக்கல, போன உடனே டிட் தே ட்ரை டு யூஸ் இட். உடனே இதை ட்ரை பண்ணுறாங்க. ஆல் த ரைஸ் டேர்ன் இன்டு ஃபில்த். அதுக்குள்ளே ரைஸ் போட்டோன்னே ஃபில்த் மீன்ஸ் டஸ்டி, அது குப்பையாக மாறிடுது. அதுக்குள்ளே அவங்க போட்டோன்னே இவங்களுக்கு அந்த வந்து ரைஸில் அந்த கிரைன்ஸ்லாம் எப்படி மாறுது, எல்லா ரைஸும் குப்பையாக மாறிடுது. ஸோ இன் இட் ஃபிட் ஆஃப் ரேஜ்னா ஆங்கிரி தே ப்ரோக் த மோட்டர் அண்ட் பர்ன்ட். அந்த மோட்டரை வந்து உடச்சி அதை பேர்ன் பண்ணிடுறாங்க, எரிச்சு சாம்பலாக்கிறாங்க. தென் பட் the good old man little suspecting this precious mortar had been broken and burnt, wondered why his neighbor did not bring it back to him. So suddenly the good old man thinking கொஞ்சமாக சந்தேகப்படுறாரு. என்னன்னா இது இந்த மோட்டரையும் வாங்கிட்டு போய் அந்த ப்ரீசியஸ் மோட்டர் என்னுடைய வேல்யூபிள் மோட்டரையும் வாங்கிட்டு போய் ப்ரோக் பண்ணி எரிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க அப்படின்னு சொல்லி இவர் திங்க் பண்ணி கொடுக்கலையே, எதனால் அவங்க கொடுக்கல, அதையும் கொண்டு போய் உடச்சி எரிச்சிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி சஸ்பெக்டிங்னா சந்தேகப்படுறது. சரிங்களா, இவரு அப்படியே சந்தேகப்படுறாரு. தென் one night the dog appeared him again in a dream, so and told him what had happened, adding that if he would take ashes of the burnt mortar and sprinkle them up on the withered trees, the trees would revive and suddenly put out flowers. So one day night again the dog appeared the good old man in dream. அவனுடைய ட்ரீம் மறுபடியும் இந்த டாக் வந்து அப்பியர் ஆகி மறுபடியும் ட்ரீமில் சொல்லுது. டோல்டு ஹிம் வாட் ஹேட் ஹேப்பன், என்ன நடந்துச்சு எல்லாமே சொல்லுது. என்னென்னா ஆடிங் தட் இஃப் ஹீ வுட் டேக் த ஆசஸ்னால் சாம்பிள் அதான் அவங்களாம் எரிச்சிட்டாங்க. அந்த என்ன நடந்துச்சு, அவங்க என்னையும் அந்த மோட்டரையும் உடச்சி எரிச்சிட்டாங்க, சாம்பிள் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் அவனோட ட்ரீமில் வந்து மறுபடியும் சொல்லுது அந்த டாகு. அதுக்கப்புறம் அந்த ஆடிங் த இஃப் ஹி வுட் டேக் த ஆசஸ் அண்ட் த பர்ன்ட் மோட்டர் ஸ்ப்ரிங்கிள்னால் தெளிக்கிறது,
ஆசஸ் அந்த மறுபடியும் அந்த என்னுடைய அந்த எரிச்ச சாம்பலை அந்த மோட்டருடைய சாம்பல் எடுத்துகிட்டு வந்து பேர்ன் மோட்டர் ஸ்ப்ரிங்கிள் த வெதர் ட்ரீஸ். வெதர்னா பட்டு போன மரம், பட்டு போன காஞ்சி போன மரம். வெதர்னா பட்டு போன காஞ்சி போன மரம். அந்த மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள்னா தெளிக்கிறது. அந்த சாம்பலை வந்து அது மேலே தெளிச்சிங்கன்னா இந்த ட்ரீஸ் வுட் ரிவைவ்னா அதை ரீஸ்டோர் ஆஃப் லைஃப். மறுபடி அது உயிர் வந்துடும். உயிர் வந்து அது தளர்ந்து அப்படியே ஃபுல்லாக இது மாதிரி ஃப்ளாஸ் எல்லாம் விடும் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகுது. அண்ட் சடன்லி ஃபுட் அவுட் ஆஃப் த ஃப்ளாஸ். உடனே அது ஃப்ளாஸ் வரையும் எல்லாமே நல்ல மரம், இப்போ இருக்கிற மரம் மாதிரி நல்லா தெரிஞ்சு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் after saying this dream it vanished, disappear. After the dog வந்து அது சொல்லிட்டு disappear, vanish, மறைஞ்சிருது. And the old man who heard for the first time of the loss of his motor so ran out the weeping of the neighbor house and they begged them and at any rate to give him back the ashes of his ட்ரெஷர்னா அந்த பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். ஸோ இதுக்கப்புறம் ஆஃப்டர் த சேயிங் த ட்ரீம் ஆஸ் அந்த டாக் அப்பயும் மறைஞ்சினோன்னே அண்ட் த ஓல்டு மேன் அப்போ தான் அவர் தெரிஞ்சுக்கிறாரு ஹூ ஹியர்டு த ஃபஸ்ட் டைம் ஆஃப் லாஸ் ஆஃப் த ஹிஸ் மோட்டர். அவருடைய மோட்டரும் வந்து இப்போ இது பண்ணிட்டாங்க, உடச்சரிச்சிட்டாங்க அப்படிங்கிறது இப்போ தான் அவருக்கும் தெரியுது. தென் ரேன் அவுட் ஆஃப் வீப்பிங், அழுதுகிட்டு அவங்களுடைய நெய்பர் ஹவுஸ் பக்கத்து விட்டு அந்த விக்கெட் ஓல்டு கப்பல் ஹவுஸுக்கு இந்த குட் ஓல்டு மேன் ஓடுறாரு. ஓடி போய் பெக்குடு ரொம்ப அப்படியே பிச்சை கேட்குற மாதிரி கெஞ்சுறாரு. அட் எனி ரேட், எவ்வளோ நாள் ரேட் கொடுப்பேன், கிவ் ஹிம் பேக் ஆசஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரெஷர். ஸோ அந்த சாம்பிள் அவனுடைய சாம்பிளை எனக்கு கொடுத்துருக்குங்க, எவ்வளோ ரேட் வேணாலும் நான் தரேன், எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெக் பண்ணி கேட்குறாரு, ரொம்ப கெஞ்சி கேட்குறாரு. Then having obtained it he returned home and made a trail of their virtue upon a withered cherry trees, which upon being touched by the ashes immediately began to sprout and blossoms. So having obtained means பெற்றுக்கொள்றது, வாங்கிட்டான் உடனே. ஹேவிங் ஆப்டைன் இட், அது உடனே வாங்கிட்டான். ஸோ த குட் ஓல்டு மேன் ஆப்டைன் இட் ஹி ரிட்டன் ஹோம், உடனே வீட்டுக்கு வந்து த ஃபஸ்ட் ட்ரையல் பார்க்குறான் வெர்ச்சூஸ், அதனுடைய புனிதத்தன்மையை வந்து அவர் வெர்ச்சூஸ்னால் புனிதம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. அப்போ வந்து வெதர் செரி ட்ரீஸ், அவன் வீட்டில் வெதர்னு ஆல்ரெடி சொன்னேன், பட்டு போன மரம் ஒரு செரி ட்ரீஸ் இருக்குது. விச் அப்பான் பீயிங் டச்டு பை த ஆசஸ், அது மேலே அந்த ஆசஸ் சாம்பிள் போட்ட உடனே டச் பண்ணோன்னே இமீடியட்லி பிகன் டு ஸ்ப்ரவுட் அண்ட் பிளாசம். ஸ்ப்ரவுட்னா அப்படி க்ரோ, அப்படியே வளர்ந்து நல்லா ஸ்ப்ரவுட் இலையெல்லாம் விட்டு பிளாசம் மலர்ந்து ஃபுல்லாகவே மலர்ந்துருது ஃபுல்லாகவே அந்த செரி ட்ரீ. When he saw this wonderful effect, he put the ashes into basket and went about the country announcing himself as an old man and who had a power of the bringing dead trees to life again. So அதுக்கப்புறம் the good old man he saw put ashes into the basketல ஃபுல்லாக அதில் அந்த ஆசஸை ஃபுல்லாக பேஸ்கெட்டில் போட்டுட்டு அண்ட் வெண்ட் அபவுட் த கண்ட்ரிக்கு போயிட்டு அனௌன்சிங், என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டுருக்கான், ஹிம்செல்ஃப் அவனே சொல்லிட்டு போயிட்டுருக்கான், ஆஸ் அன் ஓல்டு மேன், நான் ஒரு ஓல்டு மேன், ஹூ ஹேட் எ பவர் ஆஃப், நான் வந்து பவர், என்கிட்ட என்ன பவர் இருக்குன்னா பிரிங்கிங் த டெட் ட்ரீஸ் டு லைஃப் அகைன், அதாவது விதர் ட்ரீஸ் வந்து மறுபடியும் நான் உயிர் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். அந்த கண்ட்ரியில், அந்த நாட்டில் போய் அனௌன்ஸ் பண்ணிட்டே போயிட்டுருக்கான். Then a certain prince hearing this and that thinking it mighty strange thing sent for the old fellow who sowed his power of causing all the withered plum and cherry trees to shoot out and forth flowers. ஸோ சடன்லி ஹியரிங் த நியூஸ், கிங் அந்த கண்ட்ரியோட கிங்க்கு வந்து உடனே இந்த நியூஸை வந்து கேள்விப்பட்டு த மைட் ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சென்ட் ஃபார் த ஓல்டு ஃப்ளோ, அவரை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய காவலர்களை அனுப்பி வைக்கிறாரு. தென் ஹூ சோட் ஹிஸ் பவர், அவனை வந்து கூப்பிட்டு வந்து அவனுடைய பவர் வந்து காட்ட சொல்லுங்கள். காசிங் ஆல் த விதர் ப்ளம் அண்ட் செரி ட்ரீஸ், எல்லாம் அங்கே ப்ளம் ட்ரீயும் செரி ட்ரீஸும் இருக்குது, அது மேலே ஷூட் ஓவர் அண்ட் ஃபோர்த் ஃப்ளார்ஸ் எல்லாம் வர மாதிரி வந்துருச்சு. ஸோ த பிரின்ஸ் ஹேவ் ஹிம் ரிச் அதான் அந்த நியூஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டு போகுமா அந்த கிங் வந்து காவலரை அனுப்பி அவரை வந்து கூப்பிட்டு வந்து அங்கே இருக்கிற ட்ரீ மேலே இதை பண்ண சொன்னார். அங்கே இவரும் அந்த உதவ ப்ளம் ட்ரீ அண்ட் செரி ட்ரீஸ் மேலே
ஸ்ப்ரிங்கிள் பண்ணார். உடனே அது ஃபோர்த் ஃப்ளாஸும் வந்து ஸ்ப்ரெட் ஓவர், எல்லாமே இலையும் தலையும் ஃப்ளாஸ் எல்லாமே உடனே வந்துருச்சு. ஸோ அதனால் த பிரின்ஸ் ஹேவ் ஹிம் ஏ ரிச் ரிவார்ட் ஆஃப் piece of silk and cloth and other present and send him home rejoicing means enjoyable, மகிழ்ச்சியாக போனார். அதுக்கப்புறம் அதை பார்த்தோன்னே கிங் வந்து அவருக்கு என்ன சில்க் பட்டில் துணி அண்ட் ப்ரெசன்ட்ஸ் நிறைய வேல்யூபிள் திங்ஸ் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த மகிழ்ச்சியோட he returned the home rejoicingனா மகிழ்ச்சியோட அவர் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டார். then as soon as the neighbor heard of this, they collected all the assets that remained and having they put them into the basket. So the news they hear the old wicked couple, that the old wicked man and collecting the all assets in his basket. இவரும் அந்த நியூஸ் கேள்விப்பட்டோன்னா இவர் எல்லா அசஸும் சாம்பலையும் எடுத்துக்கிட்டு அந்த பேஸ்கெட்டில் நப்பிட்டு கிளம்பிட்டார். And wicked old man went into the castle town. Castleனா அந்த நாளைக்கு அந்த அரண்மனை அந்த டவுனுக்கு போயிடுறாரு. அந்த அரண்மனைக்கு முன்னாடி போயிட்டு and gave out that was the old man and who had the power of the reviving dead trees. So same the good old man என்ன பண்ணானோ அதே மாதிரி இவனும் பண்ணிட்டுருக்கான். அந்த கேஸ்டல் முன்னாடி நின்றுட்டு நானும் ஒரு ஓல்டு மேன், என்கிட்ட ஒரு பவர் ஆஃப் ரிவைவிங் டெட் ட்ரீஸ், அந்த மாதிரி வெதர் ட்ரீஸ் வந்து ரிவைவிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்கான். and causing them to the flower, என்னோட மலர வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. He had not to wait long before he was called into the prince's palace and ordered to exhibit his power. ஸோ அதை வெயிட் பண்ண முடியல. அவங்க கிங் வந்து கால் பண்ணுறதுக்கு முன்னாடி இவனே அந்த கேசலுக்கு உள்ள அரண்மனைக்கு பேலஸுக்கு போயிட்டு உள்ளே போயிட்டு இந்த மாதிரி சொல்கிறான். உடனே அவனை எக்ஸிபிட் இஸ் பவர், அவனை கிங்க்கு வந்து அவனுடைய எக்ஸிபிட் பவர் வந்து காட்ட சொல்கிறாங்க. But when he climbed up into a withered tree and began to scatter the ashes, scatterனாலும் ஸ்ப்ரிங்கிள்னாலும் ஒரே மீனிங் தான். ஸ்கேட்டர்னா தெளித்தல். உடனே இவன் வந்து தட் ஓல்டு மேன் கிளிம்பிடு உடனே மரத்து மேலே அந்த வெதர் காஞ்சி பட்டு போன மரத்து மேலே ஏறிட்டு பிகன் டு ஸ்கேட்டர் தெளிக்கிறான். ஆசஸ் வந்து ஸ்கேட்டர் ஸ்ப்ரிங்கிள் தெளிக்கிறான். not but a flower but or flower appeared. not butனா அந்த மொட்டும் அந்த flower பூவும் எந்த மொட்டும் ஃப்ளவரும் எதுவுமே அப்பியர் ஆகலை அந்த வெதர் ட்ரீல. but the ashes all flew into the prince's eyes and mouth, blinding and choking him. ஸோ choking him, அவனுக்கு அது தவிர அந்த மலராமல் அந்த ஸ்ப்ரிங்கிள் தெளித்தோன்னே என்ன பண்ணுச்சு, இந்த சாம்பிள் பிரின்ஸோட கண்ணில் பட்டு பிளைண்ட் கண்ணு தெரியாத அளவுக்கு அந்த அந்த மூமெண்ட் வந்து கண்ணே தெரியாத அளவுக்கு பண்ணிருச்சு. அவனுக்கு சோக்கிங் மீன்ஸ் அந்த மூச்சு அடைச்சி போயிடுது. அதெல்லாம் வந்து மூச்செலாம் அடைச்சி அப்படி ஒரு மாதிரி மயக்கம் போடுற மாதிரி ஆகிட்டார். when the prince retainers and saw this, they chased the old man and beat him almost death. ஸோ அதுக்கப்புறம் ரிட்டைனர்ஸ்னால் அந்த காவலாளிகள் சொல்லுவாங்கள்ல, அவங்க தான் ரிட்டைனர்ஸ். அந்த ரிட்டைன்ஸ் வந்து அந்த ஓல்டு மேனை சீஸ் பண்ணி அதான் பிடிச்சி பீட் ஆல்மோஸ்ட் டெத், அவன் சாகிற வரைக்கும் சாகிற மாதிரி அடித்து போட்டுடுறாங்க. and then so that the crowd of the home in a very sorry plight நிலை தெளிந்து, க்ரௌடுனா அதாவது மண்டி ஊர்ந்து போகிறாங்கல்ல, அப்படி நடக்க முடியாத அளவுக்கு போகிறது. க்ரௌடர் ஆஃப் ஹிம் ஹோம் வெரி சாரி பிளைட், அவன் பண்ண தவறை நினச்சி அப்படியே ஊர்ந்து போகிறான், அப்படியே நடக்க முடியாத அளவுக்கு வந்துட்டுருக்கான் அடி வாங்கிட்டு. when he and his wife found out what the trap they had fallen into, they scolded themselves. ஸோ ட்ராப்னா அந்த வலைன்னு சொல்லுவாங்க, இதில் போய் நம்ம இந்த மாதிரி வலையெல்லாம் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி the scolded themselves, வீட்டுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் அவங்களுக்குள்ளேயே மாறி திட்டிக்கிறாங்க. then the old man and woman, as soon as they heard of the neighbors' distressனா துயரம்னு சொல்கிறாங்களா, அது distress, sent for them and after reproving them for all greed and cruelty, gave them a share of their own riches, which by repeated strokes of luck. ஸோ அவங்களுக்கு என்னன்னா, the old couple வந்து பக்கத்தில் அந்த குட் ஓல்டு கப்பல் இருந்தாங்கள்ல, அவங்க வந்து இந்த நியூஸ் as soon as the heard the neighboroடைய அந்த டிஸ்ட்ரெஸ் அந்த துயர் சம்பவத்தை வந்து கேள்விப்பட்டு அவங்கள பார்க்குறாங்க. ஆஃப்டர் reproving them their good greed and cruelty, மறுபடியும் இந்த மாதிரி அவங்களுடைய இதெல்லாம் போயிட்டு அவங்க அவங்களுடைய வெல்த்லாம் இருந்ததில்ல, அதெல்லாம் அவங்களுக்கு இது கொடுத்துட்டு gave them or share their own riches, அவங்களுடைய ஓனுடைய
சொந்த ரிச்சஸ் சில்வர் அண்ட் கோல்டு எல்லாமே இவங்களுக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு அண்ட் விச் பை ரிப்பீட் ஸ்ட்ரோக் ஆஃப் லக், அதுக்கு மறுபடியும் அவங்களுக்கு அந்த லக் வந்துகிட்டே தான் இருக்குது, அதை வச்சு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்காங்க. நவ் இன்க்ரீஸ்டு பை குட்லிசம் ஃபுல்லாகவே அதிகப்படுத்திகிட்டே இருக்காங்க அவங்களோட இது மக்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு. ஸோ த விக்டு ஓல்டு பீப்புள் மென்டர்டு தேர் வேஸ், மென்டர்னா சீர்படுத்துதல், அவங்களுக்குலாம் இப்போ மென்டர்னா அந்த குட் ஓல்டு கப்பில் வந்து பேட் ஓல்டு கப்பில் வந்து பொருள்லாம் கொடுத்து இவங்க வந்து இந்த வழியாக போகக்கூடாது, இந்த மாதிரி தப்பான இது படக்கூடாது அப்படின்னு சொல்லி மென்டர் சீர்படுத்துகிறாங்க அவங்களுடைய வழியில். அண்டு லேட் ஹுட் அண்ட் வெர்ச்சுவஸ் லிவ்ஸ் எவர் ஆஃப்டர், அதுக்கப்புறம் அவங்க எப்படி இருந்தாங்கன்னா அவங்களோட வெர்ச்சுவஸ் ஒரு நல்ல ஒழுக்கமாக, வெர்ச்சுவஸ்னால் நல்ல ஒழுக்கம், அந்த மாதிரி அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களும் சேஞ்ச் ஆகிட்டாங்க, விக்கெட் வேர்ல்டுக்கு அப்புறம் சேஞ்ச் ஆகிட்டாங்க. தென் I hope that you are all of understand this story and I give the synonyms and identify the character and many more questions having. I give the homework and the first unit completed. A grammar part we will see the next time and the first unit completed. Thank you students.